மேடம் சூர்யாக்கா வீட்டுக்கு நீங்க வந்திருக்கோம் பத்திரிக்கை லாஸ்டா வந்திருக்கீங்க. எங்க வீட்டுக்கு லாஸ்டா வந்திருக்கீங்க. உங்க கூட சண்டை. லாஸ்ட்ல இல்லக்கா, இது நம்ம சைடு போறனால இந்த ஊர் லாஸ்ட். தெரியும். லாஸ்ட் ஆட்டனா அவள தெரியுமா? லாஸ்டா வரியா? நீ அப்படியே தூக்கி அவங்க போய் போட்டுடு. சவுண்ட் கம்மி பண்ணுங்க. டீ கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. என்ன பண்ண போறீங்க? டீ தானே அப்பவே காய வச்சிட்டு லைட்டா காய வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தாங்க. ரொம்ப காய வைக்கறாங்க. எல்லாரும் வீட்லயே குடிச்சு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்பவே தர்ஷா பேர் என்ன? ஏறதியே யார? இது தேனில சாப்பிடு. ஆமா சிவா ஹரி. அங்க சாப்பிட்டு அங்க இருந்து ரெண்டு பத்திரிக்கையா குடிச்சிட்டே இருக்கீங்க. எல்லாம் திருச்செந்தூர் போயிட்டாங்களா? அத சொல்லி பேசினேன் மாலட்ட. நீ ஃபோன் பண்ணி எடுக்கல. நான் சுரேந்திரனுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க எல்லாத்தையும் நானே வாங்கிடுறேன். நீங்க கொடுத்துருங்க. அப்படி வீடியோ போடுங்க. ஆமா தண்ணி தண்ணி லெக்சர் பண்ணுங்க. நீங்க போட்டு விடுங்க. இந்த பாலாஜிக்கு பங்கஸ்கறீங்க. இந்த சைலன்ட்டா பாருங்க. நான் உன்னைய சொல்லி நீங்க வந்துருங்க. மாத்தி கொடுங்க. இவங்க அடிஷனல் வீடியோ ரொம்ப தூரமா பட்டோம். அவங்க வந்து ஒத்த கடையில போறாங்க. அங்க போணுமே. மேலூர் இதுல கூட பக்கம் தான்டா. அது அந்த லைன் மேலூர் ரோட்ல அது அந்த ரோட்ல சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஷேமனே ஏய் இதங்க தர்ஷா இங்க ஒரு குட்டி மாமா இருக்கா? சரி மாமா. பெரிய வீடியோ பாப்பானே, ஷேர் வீடியோ பாப்பானே. வருமே. உங்களே தெரியும். உங்க வீடியோல பாப்பான். நீங்க பாப்பாங்க. நீ இந்த பால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதா சென்டிங் ஏதாவது மிஷின் ஏதாவது ரொம்ப அப்படியா? நாங்க இன்னைக்கு தான் மதுரை செட்டில் பண்ணிருக்கோம். சோ வந்து பிரச்சனை இல்லக்கா. 29ஆம் தேதி கண்டிப்பா பால் காய்ச்சி வந்துருங்க. அடுத்த மாசம். நீங்க சுமதிக்கு போறீங்க. ஆமா, நான் வந்து சுமதியா கடை பத்திரிக்கை கொடுத்து போறேன். எங்களுக்கு மேல எங்க அக்கா வச்சுக்கோங்க. அழகு இருந்துச்சு. மதுரையில எல்லாத்துக்கும் அவங்க வாட்ஸ்அப் கூட பண்ணி விட்டுறேன். அண்ணனே சொல்லிடுங்க. முக்கியமா எல்லாருமே குடும்பத்தோட வந்துடணும் பால் காய்ச்சி. நேரில் தான் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம். நீங்க நிறைய பேர் வெளியில போயிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி வெளியில போயிருக்கீங்க. அப்படி சரி. அப்படியா? ஓகேக்கா. சரிக்கா. சரி கண்டிப்பா வந்துடணும் பால் காய்ச்சிக்கு. எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா வந்துடணும். ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. அண்ணன்ட்டே சொல்லிடுங்க. அண்ணன்ட்ட நான் சொன்னதான் கண்டிப்பா சொல்லிடுங்க. கண்டிப்பா வரணும் எல்லாரும். கண்டிப்பா வந்துடணும். சரிங்களா? ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. கண்டிப்பா நான் நேரில் தான் கொடுத்து வந்தோம் இன்னைக்கு. பட் நீங்கள் வெளியில் இருக்கீங்க. கண்டிப்பாக இதில் வரும்போது இடையில நான் வந்தேன்னா கண்டிப்பாக வரேன் நேரில். ஓகே கண்டிப்பாக வந்துருங்க. சரி ஓகே ஓகே. தேங்க்யூ. ஆல்ரெடி வட்டி கட்டிட்டு இந்த மாதம் நகை வச்சுருந்தா அடுத்த மாதம் வட்டி இல்லாமல் நிறைய இல்லை. அதனால இவ்வளோ இல்லை. அது ஒரு கனவாக பேசிட்டேன். நீ எத்தனை மணிக்கு வேலை இன்ஸ்டால வந்தானா யூடியூப்ல போய் ப்ரமோஷன் வீடியோ போடு. இன்ஸ்டால ஃபுல்லா ப்ரமோஷன் வீடியோ தான் மோஸ்ட்லி வருது. கோயம்புத்தூர்ல தான் ப்ரமோஷன் வீடியோ அமௌண்ட்டும் கூட எல்லாமே கோயம்புத்தூர்ல பத்திரிக்கை எல்லாமே நிறைய பேர் கோயம்புத்தூர்ல போய் நம்ம கேங் எல்லாரும் வந்துடணும். சரிங்களா? ரொம்ப தூரம் இருக்கு நான் வரமாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா வந்துடும். அறந்தாங்க அண்ணன் வீட்டிலேருந்து 80 கிலோமீட்டர் கீரமங்கலம். ஓகே கண்டிப்பாக வந்துடணும். அக்காட்ட விடுங்க. அப்படி அக்காவுக்கு உடம்புல பரவாயில்லையா? இப்போ அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உடம்புல பரவாயில்லையா அக்கா? ஓகே ஓகேங்க. கண்டிப்பாக 5ஆவது மாதம் 21ஆம் தேதி பால் காய்ச்சி கண்டிப்பாக வந்துடணும். சரிங்களா? ஓகே ஓகே. மறுபடியே கூட்டிகிட்டு பாப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக வந்துடணும். தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு. ஓகேக்கா ஓகே. ஸோ இந்த அறிவிட்ட கொடுக்குற பேசுங்க. ஹலோ. இல்லை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு அக்காவுக்கு ஏதோ உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறது தான் உங்க மதுரையில நீ திருச்செந்தூர் போயிருக்கீங்க. நாங்கள் அக்கா ஊர்ல போய் ஏசியை கலந்துட்டு அப்படியா? சரிக்கா சரி. கண்டிப்பாக பால் காய்ச்சிக்கு வந்துடணும்க்கா. பாப்பா தம்பி எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. சரிக்கா சரி. டைம் நல்லா அவனையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன்.
ஆமா அவனையும் கூட்டிட்டு தான் போனேன் அதெல்லாம் ஒரு வீடியோ கூட ஓகே 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 தாண்டியே போகணும் தாண்டி கரெக்டாக குமரி பக்கத்துல தான் கண்டிப்பா இது வந்து யாருன்னா பாலா அண்ணா வந்து வெளியே விட்டுருக்காங்க. என் பையன் தான் சாப்பிட்டு ஒரு கையில எடுக்கணும் சுரேந்திரன் வந்து கொடைக்கானல் போயிட்டாரு, பாலன் வந்து திருச்செந்தூர் போயிட்டாரு, சுமதி அக்கா மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. அதனால அக்காட்டே கொடுத்தாரு. எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்னடா கண்டிப்பா வந்துருக்கா, பையனை கூட்டிட்டு வந்துருங்க. ஷாம கூட்டிட்டு கட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. கண்டிப்பா வந்துடும். தர்ஷா இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இங்க வா, அத்தை கூட வா. அத்தைட்ட வா. சாய்ந்து எடுத்தா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. சரி அக்கா சும்மா போடுங்க. பாய் சாமி தர்ஷா வை. ஏய் ஏய் இங்க வா தர்ஷா. அது வை. வச்சிட்டு வந்து சரி ஓகே சொல்லிட்டீங்க. சரி அக்கா வந்துருங்க. நான் கண்டிப்பா வந்துருங்க. சரிங்களா? பாலது ஒரே ரவுண்டிங்லயே இருக்கும். இது வாங்க மாட்டேன் ரைட்டு. அடுத்த மாசம் பால் கழிச்சு இலவசமா இருந்தீங்கன்னா டைம் வரைக்கும் எங்கேயும் வெளில போயிடக்கூடாது. ஆமா அத கண்டிப்பா சொல்லி வந்துருங்க. புக் பண்ணியாச்சு. அப்ப என்னோட ஏசி கண்டிப்பா வந்து பால் கழிச்சு எடுத்து போடிட்டாங்க. யார் சின்ன பிள்ளை கண்டிப்பா வந்து அப்பா எல்லாருமே கண்டிப்பா வந்து எல்லாரும் வெட்டிட்டாங்க. வைக்கும்போது நம்ம நல்லதானே அப்படியே அதை மறந்துட்டீங்க. அதை தரமா சாப்பிட்டுதான் எல்லாத்தையும் அதான். சரி கண்டிப்பா வந்துருங்க எல்லாரும். கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா இந்த பதிவு பைபாஸ் போ. இப்போ நீங்க அப்படியே போறதாங்க. பைபாஸ் போட்டுட்டு அப்படியே தெங்காசி போ. இப்படிதான் ஒரு மாசம் அழுதுகிட்டு இருக்கோம். இங்கதான் லாஸ்ட். இப்போ மச்சான் வீட்டுல போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வந்து தென்காசி மேலே இல்ல பழகிருச்சு டிராவல் பண்ணி. வெங்கட் மச்சான் வீட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்கு அம்மாட்ட போணுமா? திருப்பில வரல அப்படியே வச்சுக்க. ஃபேஸ் காட்டல இன்னும், அதனால காமிக்க மாட்டோம். எங்க மருமகளை வந்து பொத்தி பொத்தி வளர்க்க போறோம். எங்க மருமகளை நாங்க பொத்தி பொத்தி தான் வளர்ப்போம். கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க. தர்ஷா இங்க பாரு. யாரா அது? அது யாரா? பேர் சொல்லுவானே அது யாரு? வரமும் சொல்லிட்டு வரோம். எப்ப பார்த்தோம் நம்ம லாஸ்டா? என்னப்பா மாமா என்ன எல்லாரும் பிடிச்சிங்க. எல்லாருமே கண்டிப்பா பால்காட்சி கண்டிப்பா கலந்துக்கணும். எல்லாருமே வந்துடணும். எல்லாரும் வந்துருக்காங்க. அண்ணன்டே சொல்லிருங்க. மூத்த ரெண்டு எல்லாத்தையுமே கண்டிப்பா அவங்க 3 பேர் 3 அண்ணனுக்கு 3 பேர் 3 பேருக்கு 3 ரொம்ப தம்பி கிடையாதுப்பா. அங்க முடிச்சுட்டு வாங்க. என்னடா வேணும்? இந்த அக்காவோட அக்கா, இந்த பாப்பாவோட அக்கா. நல்லா இருக்கலானே. தர்ஷா வெங்கட் மாமாவோட அண்ணன்டா. உட்காரு. அங்க இருந்து அப்படியே ஈரோடு போயிட்டு வரும்போது இப்படிதான் வந்தேன். மதுரைக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தேனிக்கெல்லாம் கொடுத்துருக்கா வரலையே. நாங்க நேத்து வந்தோம்னு நினைச்சிட்டாங்க போல. என்ன இங்க வரலன்னு நினைச்சேன். ஓ இன்னைக்கு வந்து குடுக்குறேன். சரி சரி அப்படின்னாங்க சுமதி அக்காவும்.
நடுவுல இருக்கிறனால நான் எங்கிட்டு போனாலும் மதுரை வந்து போற மாதிரி இருக்கு. அதனால நான் கொடுத்துப்போ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இவங்களுக்கே நேற்று தான் கொஞ்சம் முடிஞ்சு இவங்க சைடு நாகர்கோவில் மாத்தம்லாம் போய் இங்கிட்ட எல்லாம் முடிஞ்சிச்சு. உள்ளூர்ல மட்டும் நாளைக்கு ஃபுல்லா அடிச்சு ஊருக்கு போய் கொடுக்கணும். ஆமா, சுத்தி இருக்கிற அந்த பட்டுக்கோட்டை காரைக்குடி அதெல்லாம் முடிக்கணும். நான் முடிச்சுட்டு அப்புறம் உள்ளூர்ல வந்து லாஸ்டா சுபாஷ் வீட்டுல போய் கொடுத்துட வேண்டியது. அவன்கிட்ட என்ன சொல்றது, முடிக்கணும் அம்மாட்ட போய் கொடுக்கணும். அதுக்கு அவங்க கத்து வந்து ஆர்த்தி குடிச்சாச்சு. ஆர்த்தி போடுறது அது ஒரு கடமை இருக்கு. ரொம்ப நல்ல ரொம்ப நீங்க போயிருங்க, எனக்கு சேர்த்து பண்ணிடுங்க. நான் இப்ப ஆர்த்தி இருக்குல்ல போன் பண்ணி கண்டிப்பா பால் காய்ச்சிக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துடணும் எல்லாருமே. கண்டிப்பா வந்துடணும் எல்லாருமே வந்துடணும். சரிங்களா? எல்லாரும் சொல்லு. சாப்பிட்டாச்சு. நான் எல்லாருமே சாப்பிட்டு